சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. சொல்லுங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சரி. ரொம்ப அதிகமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா? திருப்பூரில் எல்லாம் லோடுக்கு போயிட்டு லோடுக்கு போயிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. முடிய மாட்டேங்குது. திருப்பூர் ஒரு 5-6 வருஷம் போயிருப்பேனுங்க. அன்னைக்கெல்லாம் 27 தானுங்க லோடுக்கு. 27 ரூபா ஏற்றி இறக்கணுங்க. அது வந்து உங்களுக்கு அன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் 100 லோடு ஓட்டியிருப்போம். கொண்டரஞ்சி மெட்டில் நைட் பகல் எல்லாம். அப்புறம் முடியாமல் புளியம்பட்டி வந்துச்சுங்க. அப்புறம் புளியம்பட்டியில் வந்து தூக்கி விடுற வண்டி வந்துச்சு. அங்கே ஒரு 10 வருஷம் ஓட்டுனுங்க. ஒரு நகர செயலாளர் ஓட்டுனுங்க. அப்போ அங்கேயும் முடியலைங்க. அப்போ லாஸ்ட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டேன். இது எப்படிங்க ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு? எல்லாரும் பண்ணாங்க. இப்போ நாங்களே ஆரம்பிச்சோம். இந்த ஊரில் நிறையா பண்ணுறாங்களா? நிறைய பண்ணுறாங்க. தென்னந்தோப்பு நிறையா இருக்குதுங்க. சுற்றியுமே இருக்குதுங்க. தென்னந்தோப்பு தான். ஆமாங்க, நிறையா இருக்குதுங்க. இப்போ தென்னை இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, தென்னை மட்டையெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. எவ்வளோக்கு வாங்குறீங்க? 1.5 ரூபா 1 ரூபா சும்மா கூட கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் மனசிலகனி சும்மா கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. பெரிய ஆளுங்கன்னா சும்மா. சரி, இது எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? வண்டி வச்சு. ஆமாம். அதுக்கு ஒரு கூலி. தூரம் போனோம்னா 1000 ரூபா வாங்குவாங்க. 1300 ரூபா 1000 ரூபா வாங்குவாங்க. அப்புறம் டீ நான் வாங்கி கொடுக்குறதான்னு ஏதோ பண்ணுறது, எச்சு கம்மியாக கொடுக்குறதாங்க. இதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. சரி. சரி, எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக அடுக்கி வச்சிடுறீங்க. ஆமாங்க. அது காய வச்சு அடுக்கி வச்சு மேலே மழை பெஞ்சதுன்னா போடுறதுக்கும் பாருங்க படுது. அதை தார்பாய் போட்டு மூடிடுவீங்க. மழை காலத்துக்கு அப்புறம் நிலஞ்சி போயிடும். நிலஞ்சா எடுத்து போயிடும். மழை காலத்துக்கு வேலை ஆகாது. ஆனால் தார்பாய் போட்டு வச்சா அப்படியே இருக்குமா? ஆமாங்க. சரிங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கீங்க, மட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மட்டை பின்னுவீங்க? அதாங்க 60 அடுப்பு இல்லைங்க. 60 பின்னலாம். குழந்து போட்டுருவேன். பின்னுவாங்க. எனக்கு பின்ன தெரியாது. உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தண்ணி பந்தலுங்க. தடுக்கு பின்னுற ஊருன்னு சொல்லுவாங்க. தண்ணி பந்தல் போனால் நிறைய கிடைக்கும். தடுக்கு பின்னுறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆமாங்க. கீத்துன்னுவாங்க, கிடுகுன்னுவாங்க. ஆமாங்க. நம்ம ஊரில் வந்து தடுக்கு, தென்னந்தடுக்கு. சரிங்க. இது வந்து ஒரு கட்டுக்கு எத்தனை? 20ங்க. 20. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 கட்டு பின்னிடலாம். ஆமாங்க. பின்னிடலாம். ஒரு கட்டு 2 பின்ன முடியுங்க. 40 பின்ன முடியும். இப்போ 2 பேர் சேர்ந்து 3 கட்டு பின்னுறீங்களா? முடியணுமில்லைங்க. உட்காந்து பின்ன முடியறது இல்லை. நீங்கள் வந்து குழந்தை நிலைய வச்சு இன்ன வரைக்கும் வெட்டி போட்டு வந்தனுங்க. சரிங்க. புளியம்பட்டிக்குள்ள ஒரு பெரிய தோப்புங்க. தாஜ்மஹால்காரர். அவர் எங்கேயோ புதுக்கோட்டையில் இருக்கிறாருங்க. இங்கே ஆளுகா மேனேஜர் உங்களை மாதிரி எண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருவேன். இப்போதான் அங்கேருந்து வந்தனுங்க. தாஜ்மஹால்காரரா? ஆமாங்க. சரிங்க. இது 2 பேர் சேர்ந்து 3 கட்டு பின்னுவீங்களா? நீங்கள் மட்டும் பின்னுவீங்க? ஒருத்தர் தான் பின்னுவாங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான். நீங்கள் வந்து அவங்க வந்து பின்னுறது. சரி. ஒரு கட்டு விற்றா எவ்வளோ கிடைக்குங்க? ஐயா, அது இத்தனை கிடைக்கும். கூலியாக கிடைக்குங்க. கூலி எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? இப்போ 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 200 ரூபா 3 கட்டு 190க்கும் கொடுக்குறேங்க. அதுலேருந்து கம்மியாக கொடுத்தா கரெக்டாக 600 ரூபா. அது ஆமாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா கூலி வரும். அப்படிதான் வரும் கணக்கு இல்லைங்களா? எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? காலையில் 7க்கு ஆரம்பிச்சா 3 மணி ஆயிருங்க. இது என்னென்னத்துக்குலாம் பயன்படுத்துகிறாங்க நம்ம ஊரில்? ஐயா, பந்தலுக்கு வரு, கோழி பண்ணைக்கு வரு, டிப்பாவை எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து அவங்க கொண்டு போய் லாபத்துக்கு விற்பான். டிப்பாக்காரன் வந்து நம்மகிட்ட 200 கெடுப்பானுங்க. அவங்கள்ட்ட 250 ரூபாய்க்கு விற்பா. 200க்கும் விற்பா. பல தினிசாக போகுங்க. நம்மளை மாதிரி கொடுக்க மாட்டா சீக்கிரம். அவனுக்கு லாபம் வேணும். இங்கேருந்து வண்டி வச்சு எடுத்துகிட்டு போய் அவ்வளோதாங்க. சரி. இது எப்படி நல்லா போகுதா? ஒரு மாதிரி போகுது. ஒரு மாதிரி போகுது. சரிங்க. படுத்துட்டா இந்த கெட்டாப்பு. இதில் வந்து மேக்க பத்திரகாளி அம்மா கோயில்கிட்டையும் கூட நிறைய பண்ணுறாங்க. அங்கே போகிறேன்ட்டார். எங்கெல்லாம் இருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க? எல்லா பக்கம் வருவாங்க. நம்ம ஊரில் இது கடம்பூருக்கும் கூட போயிருக்குதுங்க. கடம்பூருக்கும் போயிருக்கு. ஆமாங்க. கடம்பூர் மேக்கெல்லாம் போனது காணோம். கடம்பூர்லாம் போயிருக்குது. சரி சரி. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வண்டி வச்சு நீங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்களா? அங்கே வண்டி கொண்டாட சொல்லி நாங்கள் ஏற்றி விட்டுருவீங்க. அந்த செக் போஸ்ட் ஸ்டார்ட்டு அதெல்லாம் அவையில பார்த்துக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுது கொஞ்சம் நல்ல பெரிய கீத்தா இருக்கு. இல்லைன்னா அந்த தூரம் இங்கே வருவாங்களா? இந்த இவ்வளோ பெருசு இன்னைக்கு இப்போ ஒரு 5 அடிக்கு மேலே இருக்கும் போல தெரியுது. 5 4.5 தான் வரும். 4.5 அடி இருக்கும். இல்லை நம்ம உயரத்துக்கு மேலே இருக்குல்ல? ஆமாங்க. 5 அடி இருக்கும். நல்லா புள்ள பேத்தியா எல்லாரும் பண்ணுறங்க. சரிங்க.
இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரிங்க, இப்போ எடுத்துகிட்டு வரீங்க, போட்டு மூடி வச்சுக்கிங்க. இது தண்ணியில் ஊற வச்சு பண்ணுவீங்களா? தண்ணி ஊற வைக்கணுங்க. நேற்றுக்கு ஊற வச்சதுங்குது, இன்னைக்கு ஊற விட்டு நாளைக்கு தான் பண்ண முடியுங்குது. 2 நாளுக்கு ஊறணும். ஊறினா தான் பின்ன முடியும். தொட்டி கட்டி இருந்தோம்னா இந்த மாதிரி தொட்டி கட்டிட்டு உள்ளே போட்டா உங்களுக்கு நல்லா வரும். தண்ணியில் ஊற வைக்கணும். தொட்டி கட்டி தண்ணியில் ஊற வச்சிருந்தோம்னா இடமா போச்சுங்க எங்கள் ஊர் தொட்டி கட்டி. எனக்கு சரி, எதனால ஊற வைக்கிறீங்க? அது என்னங்க எதுக்காக ஊற வைக்கிறாங்க? என்னங்க இது பின்னுறாங்கல்ல, பின்ன முடியாது. பின்ன முடியாது. பரவாயில்ல, எங்கே போய் பண்ணுறது, உடஞ்சி போயிருக்கு. சரிங்க, அந்த தென்னை மட்டையில் வேற என்ன பின்னலாம்? இந்த தடுக்கு இல்லாமல் வேற என்னென்ன பண்ணலாம்? அதில் தடுக்கலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற பண்ணுவாங்க, கொடுக்காதவங்க பூரா மிஷின் விட்டு வெட்டி உள்ளே போட்டுருவாங்க. மரத்துக்கடி உரத்துக்கு போட்டுருவாங்க மிஷின் விட்டு. எந்த இடத்துல இருக்குங்க நம்ம இடம்? எதுங்க இந்த இடம்? வெட்டுற இடங்களா? இந்த இடம் எங்கே இருக்குங்க? இது இங்கே தனிப்பந்தல் தாங்க. தண்ணீர் பந்தல், அதாவது புஞ்சை புளியம்பட்டியிலேருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. எந்த ரோடு இது? எந்த ரோடு? நம்பியூர் ரோடுங்க. நம்பியூர், கோபி, ஈரோடு, சேலம் எல்லாம் போகும். அவினாசி. சரி சரி, இது வந்து திருப்பூர் மாவட்டமா? ஆமாங்க, அந்த பள்ளிக்கூடம் அங்கே ஒன்று இருக்குங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய தகவல் சொன்னீங்க. ஐயா, உங்களுக்கு விஜயகாந்த் பிடிக்குமா, எம்ஜிஆர் பிடிக்குமா? எனக்கு யாரும் இல்லை, ரசிகர்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போனீங்கன்னா எந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க? நான் விஜய் படத்தை நல்லா பார்ப்பேன். விஜய் படம். இப்போ அரசியலுக்கு விஜய் வந்திருக்கிறாரு, வந்தா அவருக்கு தோட்டு போடுவோம். ஐயா அப்புறம் என்னங்க